எங்க பெற்றோரை கேட்டா எல்லாம் தெரியும்னு ஒரு காலத்துல சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்களாம், கூகுளை கேட்டா எல்லாம் தெரியும் அப்படின்றாங்களாம். அன்னைக்கு கூட ஒரு பிள்ளை பாருங்க, அரிசி எதில் இருந்து விளையுதுன்னு கேட்டா அந்த பிள்ளை சொல்லுதான், கொஞ்ச நேரம் இருங்க நான் கூகுள்ல பார்த்து சொல்றேன்னுச்சான். அந்த அளவுக்கு இன்னைக்கு கூகுள் தான் அநேகருக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இப்ப கூகுள் போயிட்டு ஏஐ வந்துருச்சு. அதனால பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்க பெற்றோருக்கு எதுவும் தெரியாது, சாட் ஜிபிடி வந்துருச்சு, டீப் சீக் வந்துருச்சு, மெட்டா வந்துருச்சு, அதுகிட்ட கேட்டா எல்லாமே சொல்லுது, டேட்டாவோட சொல்லுது. கூகுள் கூட 10 விஷயத்த கொண்டாந்து போட்டுரும், நமக்கு தேவையானதுதான் அதுல இருந்து எடுத்துக்க முடியும். ஆனா ஏஐ கிட்ட செப்பரேட்டா சொல்லுது, அக்யூரேட்டா சொல்லுது. அதனால பெற்றோருக்கு ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா என் பேரண்ட்ஸுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க படிக்கல, அவங்களுக்கு உலகம் தெரியாது, அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஏதோ வேலை வீடுன்னு இருக்கிறாங்க, அவங்களுக்கு உலகத்தை பத்தி என்ன தெரியும்? ஏஐக்கு எல்லாம் தெரியும். அதுகிட்ட நான் கேட்டுக்கிறேன். அன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன் பாருங்க, அதுல ஒருத்தன் சொல்றான், என்ன பிசினஸ் பண்ண போறீங்க, வாழ்க்கையில என்ன பண்ண போறீங்க, 4 ஏஐ கிட்ட கேளுங்க, அந்த சஜஷனை வச்சுக்கிட்டு நீங்க அதுல இருந்து ஒண்ணு தேர்ந்தெடுத்து செய்யுங்க அப்படிங்கிறான். இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்றத கவனிங்க. நம்ம இதை டெக்னாலஜியா பாக்குறோம், அது பேரண்ட்ஸ் ஆல்டர்னேட் பண்ணுது. வேதம் சொல்லுகிறது, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. ஆனா அவன் எங்க போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறான்? ஏஐ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறான். என்ன பண்ணணும், என்ன படிக்கணும், வாட் நெக்ஸ்ட், உலகம் எப்படி போய்கிட்டு இருக்குது, நான் என்ன பிசினஸ் பண்ணலாம். அதை பெண்ணா பாவிச்சு நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு பெண்ணை போல பேசுது. ஒரு பாய் ஃப்ரெண்டா நினைச்சீங்கன்னா ஒரு பாய் ஃப்ரெண்டை போல சாட் பண்ணுது. சில சிங்கிள்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, ஏஐய தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டா வச்சுக்கிறாங்க, அது ஒரு பாய் ஃப்ரெண்டா வச்சுக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆபத்து இருக்குது. அது ஒரு மெஷின்னு தெரியல அவங்களுக்கு, அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது தெரியல பாருங்க. அவர் டெக்னாலஜின்றதை மறந்து பேரண்ட்ஸுக்கு ஆல்டர்னேட்டா கொண்டு வர்றாங்க, மனுஷனுக்கு ஆல்டர்னேட்டா கொண்டு வர்றாங்க, கடவுளுக்கு ஆல்டர்னேட்டிவா கொண்டு வந்துடுறாங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படிங்கிறார். ஆனா இவன் என்ன பண்றான்னா, சாட் ஜிபிடில உட்காந்துக்கிட்டு இருக்கான், இது கரெக்டா, இது தப்பா, இது செய்யலாமா, இது வேணாவா அப்படின்னு அதோட பேசிக்கிட்டு இருக்கிறான், அதோட சாட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இது அவனுக்கு சுலபமா இருக்குது. இப்ப கர்த்தர்ட்ட போய் கேட்கணும்னா அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும், முழங்கால் போடணும், ஜெபம் பண்ணணும், ஆராதனைக்கு போகணும், சபைக்கு போகணும், சபை ஐக்கியத்துல இருக்கணும், பைபிள் வாசிக்கணும். அது ரொம்ப கஷ்டமா இருக்குது இவனுக்கு. நான் மணிக்கணக்கில் உட்காந்து ஏஐ கிட்ட சாட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்குது. என்றைக்குமே பாருங்க, பேரண்ட்ஸுக்கோ மனுஷர்களுக்கோ மிக முக்கியமாக கர்த்தருக்கு ஏஐ ஒரு ஆல்டர்னேட்டிவே கிடையாது.